الحمد لله ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழியாவும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை வாழ்வியல் தத்துவத்தை ஆன்மீகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு இணங்க அதை பின்பற்றி செவ்வையாக வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மூமினான முஸ்லிமான அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையில் நான் தேர்வு செய்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய தலைப்பாக ஆரோக்கிய குறைபாடும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மனித சமுதாயத்தில் மனிதன் ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உடல் குறைகளற்ற சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் இறைவனை மறந்தவனாக, இறைவனுக்கு நன்றி செலுத்தாதவனாக, இன்னும் மனம் போன போக்கில வாழக்கூடியவனாக, அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ் காரணம் இல்லை, என்னுடைய உணவு, நான் சாப்பிடக்கூடிய சத்தான உணவுகள் காரணம் நம்புகிறான், நான் உடற்பயிற்சி செய்கிறேன் அதுதான் காரணம் நம்புகிறான், என்னுடைய கடின உழைப்பால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று மனிதன் நம்புகிறான். இந்த நம்பிக்கையெல்லாம் வீணான ஒரு நம்பிக்கையாக, வெற்று நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். பெரும்பெரும் பயிர்வானாக இருக்கிறான், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். குத்து சண்டை வீரன் அந்த களத்தில் நின்று கொண்டு அங்க மூத்தாடுறான். பெரிய பாடி பில்டரா இருக்கிறான், குத்து சண்டையில மன்னிக்க ஆள் இல்லை என்று சொன்னால் அந்த களத்தில் நின்று கொண்டு உலக மக்களாக பார்க்கக்கூடிய அந்த உலக சாம்பியன் அந்த போட்டியில கலந்து கொண்டு அங்க ஒரு குத்தி குத்துறான், 2 வீரர்கள் இல்லை, அங்கேயே விழுந்துடுறான். இப்படி பார்க்கிறோம். ஒரு 10 ரவுண்டு, 2 ரவுண்டு, 5 ரவுண்டு போன பிறகு விழுந்தா கூட ஒரு கணக்கு, ஒரு அடியில விழுந்துடுறான். உடல் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இறைவன் நான்கு அளவுக்கு மனிதனுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியம் முக்கியமான ஒன்று. அந்த ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு கத்தரிங்க அடிக்கலாம். சில பேரை பார்க்குற உலகத்தில் என்ன செய்யணும், காய்ச்சல வரலங்க அப்படிமா சொல்லி மறுநாள் படுத்துவோம். அப்போ நம்மளாம் என்ன செய்வோம், எனக்கு காய்ச்சல் வரும், தும்மா வரும், இருமா வரும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நான் ஆளாகுவேன் நம்ம நம்புகிறோம்.
அல்லாஹ் நாடும் போது ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இறைவன் நாட்டம் இல்லைன்னு சொன்னா நான் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்களில் பாதிக்கப்படுறேன் என்று சொல்லக்கூடிய நமக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் காய்ச்சலே ஒரு ஆரோக்கியமா இருக்கும், இல்லை காய்ச்சல் வந்துருக்குதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடியவனுக்கு அப்பப்போ வந்து குறமா செத்து குழைக்கிறான், கிளம்பி குழைச்சிடும். நோயில் கொஞ்ச நாளைக்கு 6 மாதம் நோயில் இருக்கிறான், 6 மாதம் ஆரோக்கியத்தில் இருக்கிறான், ஒரு 2 வருஷத்துக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிறான், ஒரு 40 நாள் படுத்துறான், இவெல்லாம் தெரியுமா? இது கற்புரிமைவாதியா இருப்பான். எனக்கு நோய் வருமா? அதுக்கெல்லாம் வராது, அவனுக்கு கொஞ்சம் வைங்க படுக்க போட்டோம். அந்த மாதிரி பார்க்கணும். ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் வந்து நமக்கு தரக்கூடிய அந்த ஆரோக்கிய நியமத்துகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆரோக்கியத்துக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்த. கண் பார்வை ஒரு ஆரோக்கியம். உலகத்தில் எல்லா வகையான அநியாயம், அக்கிரமம், கெட்ட பார்வைகள் எல்லா விஷயத்துக்குமே கண்ணை கொண்டு மனிதன் தீர்மானிக்கிறான். கண்ணை வச்சுதான் என்ன செய்யலாம், கண் பேசக்கூடிய வார்த்தைகள் பல மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி வந்து கண்ணு கொடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அது ஒரு எவ்வளவு பெரிய ஆரோக்கியம். அந்த கண்ணை கொடுத்த இறைவன் நன்றி செலுத்திக்குவோமா? இறைவன் கண்ணை தந்திருக்கிறான். அந்த கண்ணை கொடுத்ததற்காக இந்த இறைவா எவ்வளவோ குருடர்கள் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு நீ கண்ணை தந்திருக்கிறாய் இறைவா. இந்த கண்ணின் மூலமா நான் திருமறை குர்ஆனை பார்ப்பேன், நன்மையான காரியங்களை பார்ப்பேன். இந்த கண்ணின் மூலமாக நான் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறுவேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள்ல கண்ணை கொண்டு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். அதுபோல அல்லாஹ் கண்ணை கையை தந்திருக்கிறான். எவ்வளவு பேர் கை இல்லாமல் இருக்கிறார்கள், காலை தந்திருக்கிறான். எவ்வளவு பேருக்கு வந்து கால்கை இல்லாமல் இருக்கிறார்கள். நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய நியமத்துகள்ல நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்க்கணும். எல்லாருமே செயல்பாட்டுக்கிறாங்க. என்னுடைய திறமை தான் இது இஸ்லாத்தை உண்மை கண்டிக்கப்படுது. எதுவுமே நம்முடைய முயற்சியும் நம்முடைய காரியங்களா, என்னுடைய திறமையா, என்னுடைய ஆற்றலா, என்னுடைய வல்லமையா என்று சொல்வதற்கு இஸ்லாத்துல நமக்கு அதிகாரம். அல்லாஹ் நாடினான், இறைவன் மூலியமா நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், இறைவன் தான் நோயை தவறான் அப்படிங்கிற அடிப்படை எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆரோக்கிய விஷயமா திருமறை குர்ஆனில் நம்ம சொல்லி காரணமா ஆரோக்கியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவன் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 16வது அத்தியாயத்தினுடைய 18வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَحِيمٌ. அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மன்னிப்பவன், இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தந்தக்கூடிய அருட்கொடை இருக்குது. இது நம்ம சுட மேலோட்டமான அருட்கொடை. கண்ணு, கை, கால் இதெல்லாம் வெளிப்படை. உள்மட்டத்தில் உள்ள அருட்கொடை இருக்குதா இல்லையா? கஷ்டம் இல்லாமல் சுவாசிப்பது, நுரையீரல் பிரச்சனை இல்லாமல் இருப்பது, இதய கோளாறு இல்லாமல் இருப்பது, அது போல வந்து நம்ம மற்ற ரத்த ஓட்ட சர்க்குலேஷன், இந்த கட்டுத்தரையில் ஓடுவது, இப்படி வந்து மலைஜலத்தை வந்து சிரமம் இல்லாமல் மலைஜலம் கழிப்பது, இப்படி பல்வேறு வகையான உள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் மழை வராட்டி எவ்வளவு சிரமப்படுறோம் சிந்திச்சு பாருங்க. அந்த வர வேண்டிய மழை வரவில்லை என்றால் அவ்வளவுதான், உள்ள கேஸ் டபிள் அப்படியே காற்று அடைச்சி போய் அவ்வளவுதான். அந்த மாதிரி சிறிய கழிக்காட்டி இப்படி வெளியாறு குறை உள்ள குறை அல்லாஹ்வுக்குள்ள மனிதர்கள் நம்ம இயக்க வச்சிருக்கிறான்னு சொன்னா, அப்படிப்பட்ட இறைவன் விஷயத்தை நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? அது மார்க்கம் நமக்கு சொல்லுது. நன்மை செய்யக்கூடியவர்களாக நமக்கு அல்லாஹ் கொடுத்த கை, கால், கண்ணு, மூக்கு, வாய் எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பொழுது பயனற்றவர்களை பார்க்கணும். நமக்கு நல்லா இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி அல்லாஹ் பல பேரை படைச்சிருக்கிறானே, இடையில சில குறைபாடுகள், அது போல முதுமை என்ற ஒரு குறைபாடு வருமா இல்லையா? இளமை, முதுமை எல்லாம் இளமையில துள்றவன் முதுமையில படுத்துறான். வாலிபத்தில் துள்ளக்கூடியவர்கள் முதுமையில சேர்க்கப்பட முடியுமா, நாட்டம் போட முடியுமா? இப்படி எல்லாம் அல்லாஹ் வந்து காலசக்கரங்களை சுழல செய்து மனிதர்கள் அல்லாஹ் படிப்பினை ஆகிறான். அதனால வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எவ்வளவோ வலிமை மிக்கவர்களை பற்றி அதுபோல குர்ஆனும் பேசுகிறது. எல்லா வகையிலும் எப்படி இருக்கிறான் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் 9வது அத்தியாயத்துடைய 69வது இறைவசனம், கல்லதீன மின் கப்லிக்கும் கானூ அஷத்த
மின்கும் குவத்தம் வஅக்ஸர அம்வாலம் வஅவுலாதா ஃபஸ்தம்தரு பிஹலாகிஹிம் ஃபஸ்தம்தருதும் பிஹலாகிக்கும் கமஸ்தம்தர அல்லதீன மின் கபலிக்கும் பிஹலாகிஹிம் وَقُلْتُمْ كَالَّذِي خَاضُوا أُولَٰئِكَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ أُولَٰئِكَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ وَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. 9வது அத்தியாயத்தினுடைய 69வது இறைவசனம். உங்களுக்கு முன் சென்றோரை போல் நீங்களும் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். சில பேரை பற்றி பேசும்பொழுது அவன் அநியாயக்கிறவன் அல்லாஹ் உடல் வலிமையை கொடுத்தான், உடல் ஆற்றலை கொடுத்தான், உடல்ல தெம்ப கொடுத்தான். எல்லாம் இருந்தும் கூட அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, பாவத்தை அநியாயத்தை அக்கிரமங்களை செய்தார்கள். அப்படி இருக்காதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வந்துட்டு உங்களுக்கு முன் சென்றோரை போல் நீங்களும் இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவராகவும் அதிகமான மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் பெற்றவர்களாகவும் நம்மளெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் எல்லாம் கொடுத்தான், கலந்தும் கொடுத்தான், தனித்தனியாக கொடுத்தான். இப்படி எல்லாம் அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கு உடல் வலிமையை கொடுத்தோம். அது போல அவங்களுக்கு பொருட்செல்வம் காசு பணம் தண்ணி கொடுத்தோம். இப்படிலாம் கொடுத்தும் கூட அந்த மாதிரி கொடுத்தோம். நல்லா ஆட்கொலை பற்றி பேசலாம். தங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். உங்களுக்கு முன் சென்றோர் தமது பாக்கியத்தை அனுபவித்தது போல் நீங்களும் அனுபவிக்கிறீர்கள். வீண் விவாதங்களில் மூழ்கினார்கள் முன்னால் வந்த கூட்டத்தார்கள். அவர்களை போன்று நீங்களும் வீண் விவாதங்களில் மூழ்கியவரை போல் நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இவர்களது செயல்களில் உலகிலும் மறுமையிலும் அடைந்துவிட்டன. இவர்களே நட்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அப்போ வந்துட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புடைகளை அதை சரியான முறை பயன்படுத்தல. கூடாரத்தில் வாழ்ந்து போயிட்டாங்க. இறைவனுக்கு நன்றி செலுத்தி மார்க்கத்துக்காக உழைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக களம் இறங்கி அப்படி நாளைக்கு தாவா செய்து உடல் உழைப்பை செய்து பணங்காசினுடைய அந்த பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு மார்க்க விஷயங்களுக்காக தர்மம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இப்படியெல்லாம் இல்லாதவர்கள் ஆகிவிட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னால் இருக்கக்கூடாத மார்க்க நமக்கு சொல்லுது. அது பெரும்பெரும் அந்த உடல் வலிமை படைத்தவர்கள் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அவன் நிலைமையில என்ன இருக்கிறானா, எவனா உலகத்தில் இருக்கிறானா எல்லாம் கேட்கிறான். எப்படிப்பட்டவர்கள் எங்களுமே சக்தியாளா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் ஆதி கூட்டத்தார்கள். இந்த ஆதி கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹூத் நபிக்கு அந்த சமுதாயத்தை அனுப்ப போறாங்க. ஹூத் நபியின் சமுதாயமான ஆதி கூட்டத்தார்கள் மலைகளை குடைந்து வீடுகள் கட்டினார்கள். மலையில பூமியில அல்லாஹ்வால் நட்டி வைக்கப்பட்ட மலைகளை குடைந்து அதுல வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். பெரிய அப்பவே என்ன கட்டட டெக்னாலஜி அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா அப்பவே அவங்க வீடு வாசல் கட்டக்கூடிய அந்த டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு வாய்வு உடம்புலையும் வலிமை அந்த மாதிரி தொழில்நுட்பத்திலேயே அவங்க நிற்க முடியல. அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த மாதிரி மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்தார்கள். சாலிஹ் நபி அவருடைய சமுதாயம், ஹூத் நபி இவருடைய சமுதாயம், வெவ்வேறு நபி. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்கள் அவங்க சொல்றாங்க வந்துட்டு இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அனுபவித்தவர்கள் அவங்களை பற்றி எல்லாம் பேசுறான். 41:15 فأما عاد فاستكبروا في الأرض بغير الحق وقالوا من أشد منا قوة أولم يروا أن الله الذي خلقهم هو أشد منهم قوة وكانوا بآياتنا يجحدون. 41:15 ஆதி சமுதாயம் பூமியிலே நியாயமின்றி ஆணவம் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறாங்க எங்களை விட வலிமை மிக்கவர் யார்? நாங்களா பார்ப்போம் யாரா இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க? எங்களை விட பூமியில வலிமை மிக்கவர்கள் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னானே முட்டா பையர்களா, அல்லாஹ் அவர்களை விட வலிமையானவன் இல்லையா எல்லாம் கேட்கிறான் என்பதை அவர்கள் காணவில்லையா? அவர்கள் நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். கொஞ்சம் லேசா உடம்புல அங்கங்க சதை விட்டினாலே என்ன செய்வாங்க? இந்த இளம் பயில்வார் அந்த 20 வயசு 18 வயசுல பாருங்க ஜிம்முக்கு போவான். ஜிம்முக்கு போய் லேசா கையில் அப்படி ஆரம்பிச்சு லேசா கொஞ்சம் ஏறும், நெஞ்சு பகுதி லேசா உயரும், சோல்டர் கொஞ்சம் உயரும். பார்த்து தருவான் கண்ணாடியை பார்த்து. நீங்களே இப்படி இருந்தா ஆனா ஆதி சமுதாயம் அவன் எப்படி இருப்பான்? சமூக கூட்டத்தார்கள் ஆதி கூட்டத்தார்கள்னா
எக்ஸசைஸ் பண்ணாமலே பரவாயில்லைக்கு என்ன அவங்களுக்கு சோறு தூக்கிட்டு இருக்கும், ஆம்ஸ் பயங்கரமா இருக்கும். அப்படியே உண்மையில ஆம்பளை இலக்கணத்துக்கு தான் நடப்பாங்க. அவ்வளவு உடல் வலிமை உள்ளவர்கள். அந்த மாதிரி அல்லா குரான்ல சொன்னா சிந்திச்சு பாருங்க, வலிமை மிக்கவர்கள், சக்தி உள்ளவர்கள் சொல்லி இந்த ஆது கூட திரும்பி அடிச்சாங்க. அல்லாஹ் சக்தியை கொடுத்தா அல்லாவுக்கு எல்லா புகழும். எவ்வளவோ சமுதாயத்தை நோஞ்சான படைச்சான், தெம்பில்லாதவனா படைச்சிருக்கிறான். எங்களை அல்லாஹ் உடல் வலிமை உடையவர்களாக, ஆற்றல் உடையவர்களாக அந்த மாதிரி படைச்சிக்கும் நன்றி செலுத்தாம நினைச்சாங்க. நபியுடைய பேச்சை கேட்கல, மன இச்சைப்படி வாழ்ந்தார்கள். நான் எங்க உழைப்படா, எங்க சாப்பாடு, எங்க முடிஞ்ச போராட்டம் சொன்னாங்க. சொன்னாங்க எங்க தீனு, நாங்க அந்த இப்போ சொன்னோம்ல அந்த காலத்து தீனுமா இல்லைங்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யறாங்க. எங்க தீனுப்பா அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த நல்ல உரமான தீனா திங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது அல்லா பேசுறாங்க. உங்களை விட அல்லா வலிமை உள்ளவன் என்பதை ஏன்னா மறந்துட்டீங்கன்னு அல்லா அவர்களை கண்டிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணலாம், அத்திரம் பண்ணா அல்லாஹ் கண்டிச்சான். எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அல்லாவுடைய சட்ட வழங்குகளை மீறும் பொழுது அவர்களை இடி முழக்கம் தாக்கியது இஸ்ர சமுதாயத்தை. இவர்களை காற்று எவ்வளவு பயணமாக இருந்துட்டு போ, இறைவனுக்கு முன்னாடி தூசி. அதான் சொன்னா 7 நாட்கள் நீங்க சிறு தலைமை அநியாயத்துக்காண்டி 7 நாட்கள் தொடர்ச்சியாக புயல் காற்றுகளை எல்லாம் அனுப்பி, மலட்டு காற்று, ஆக்சிஜன் நீக்கப்பட்ட காற்றுன்னு சொல்லுவாங்க. அதான் போட்டுட்டு இருக்கிறான். சர்வதேச இதில் இந்த போர் நடக்குது, ஈரான் அடிக்கிறான், இந்த சைத்தான்கள் அடிக்கிறானுவ ஈரான் விட்டு தான் போட்டு பின்னி எடுக்கிறானா இல்லையா, சும்மா கண்துறைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பயந்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றான் அந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அதிகம் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லை, ஈரான் முடிஞ்சுதான் முடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரிலாம் சொல்றானா இல்லையா, அடிச்சுட்டே இருப்போம். நீ எத்தனை காலி பண்ணி நாங்கள் காலி பண்ற அளவுக்கு ஈரான் அடிக்கிறாரு, இஸ்ரேலாம் போயிடும். அந்த ஒரு மாசமா நடந்துட்டு இருக்குதா இல்லையா. இந்த அதுல என்ன குண்டுகள்லாம் போடுறாங்க, அணு ஆயுதங்கள், ஆக்சிஜன் நீக்கப்பட்ட எல்லாம் சொல்றாங்க. ஆது கொடுத்தார்கள் சொன்ன வலிமை மிக்க கூட்டம் தான். அவர்கள் மீது நாம் காற்றை அனுப்பின, புயல் காற்றை, வேறற்ற மனிதராக இருந்தார்கள். அந்த காற்று அவங்க அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அடிச்சது. அந்த அளவுக்கு அந்த ஆக்சிஜன் நீக்கப்பட்ட, நம்ம தான் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், மனிதர்கள் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், நல்ல காற்று. அதை நீங்க கெட்ட காற்று வந்தா சுவாசித்த உடனே மூச்சு திணறி இறந்து போனா, அந்த மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட காற்றின் மூலமா எப்பேற்பட்ட பயணமானாலும் சரி, எனக்கு மாறு செஞ்சியா அல்லாஹ்வா, எனக்கோ இறைத்துவதற்கோ மாறு செய்தால் இப்படிதான் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்படி இது ஒரு எல்லாம் நம்ம குரான்ல சொல்லி காட்டணும். அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் நம்மளையும் பேசலாம். நம்ம என்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அபூஜஹல் உத்பா ஷைபாவை பத்தியும் அந்த மக்கத்து காபிர்களை பத்தியும் எல்லாம் பேசலாம். அவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் இருந்தார்கள். இப்படி எல்லாம் சொன்னான். அவங்க உண்மையிலேயே அல்லாஹ் சொல்றான்ல, அவங்க வலிமை இருந்ததால் தான் நபித்தோழர்களை அடித்தார்கள், உதைத்தார்கள், துன்புறுத்தினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்தினால் ஏன் அவங்க அதிகாரம் இருக்குது, அடிக்க கையில சக்தி இருக்குது, ஊரை துரத்த சக்தி இருக்குது. அப்படின்னா உள்ள அதிகார பலமும் கையில பலம், காலில பலம், உடம்புல பலம், அப்படி நொறுக்குனாங்களா இல்லையா. இது அல்லாஹ் பேசுறான் 47:13 ஐமின் கரியத்தின் ஹிய அஷத்து குவத்தம் மின் கரியத்திக மீன் கரியத்தி கல்லத்தி அகரஜத்துக்க அகிலத்தினாகு ஃபலா நாசிரலகும் 47வது அத்தியாயத்துடைய 13வது இறைவசனம். முகமதே, உம்மை வெளியேற்றிய உமது ஊரை விட மிகவும் வலிமை மிக்க எத்தனையோ ஊர்களை அழித்து விட்டோம், அவர்களுக்கு எந்த உதவியாலும் இருக்கவில்லை என்று அல்லாஹ் அவங்களை என்ன செய்யலாம். அல்லாஹ் அவர்களும் வலிமையா இருந்தாங்க. அந்த அபூஜஹல் உத்பா கூட்டம் எல்லாம் இஸ்லாமியர்களை, ஏகத்துவ கலிமா ரசூலுல்லாஹ் பின்பற்றியவர்களை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை பயங்கரமான சித்திரவதைப்படுத்துறாங்க. இல்ல அப்ப அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் தான். அவங்க விட்டமா எல்லா பேரையும் ஆரோக்கியம் இருக்கும்போது நன்மை செய்யணும், 4 பேருக்கு உதவணும். ஆரோக்கியம் போயிட்டா முடியாது. அப்ப அவங்க அநியாயம் பண்ணாங்க, பதில விட்டமா அவங்கள அபூஜஹல் உத்பா ஷைபாவை பதில் போறல வேறற்ற மனங்களாக சாய்க்கப்பட்டு பதில் பாராளுமன்றத்தில் முன்னே போடப்பட்டுச்சா இல்லையா. இப்படி அவ்வளவு நீ எவ்வளவுதான் காசு பலம் இருந்தாலும், உடல் பலம் இருந்தாலும், ஆரோக்கியம் இருந்தாலும், இறைவனுக்கு மாறு செய்தால்
நம்ம வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம் மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு சொல்றாங்க, மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அறிவிக்கிறா அப்படின்னு கேட்டா இப்னு அப்பாஸ் சொல்றாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா அபிஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமத்தானி மக்பூன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ் ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். மனிதர்கள் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில், அருட்கொடைகளின் விஷயத்தில் ஏமாற்றத்துக்குள்ளாகிறார்கள். பார்த்துக்குவாங்க, பார்த்தே போறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரெண்டு விஷயம் அருட்கொடை. ஒன்று ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருக்கும்போது நன்மை செய்யாம முதுமையில உட்காந்துக்கிட்டாமா நான் சின்ன போகலையே, அப்போ போய்க்கணுமே, முதுமையில உட்காந்துக்கிட்டு நான் உபரியான தொழில் கொடுத்துருக்கலாமே, நீ நாளைக்கு கேட்ட சக்திக்கிட்ட கவாரு என்னால அப்படியே என்ன செய்வான், நின்று தொழுவ முடியுமோ நின்று தொழுவேன், சும்மா உட்காரு. நம்மளால நிறைய பேர் பார்த்துருவோம், முடியாதவங்களும் வேற சலுகை இருக்குது. முடியாதவங்கள மார்க்கத்தில் எந்த சட்டமுமே எளிமையாக்கப்பட்டிருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தில். முடியாதவங்களுக்கு சில விதிவிலக்கு இருக்குது, முடிஞ்ச உட்காராங்க. அப்படி எல்லாம் உட்கார்ந்து சொல்லக்கூடியவர்களாம் பாத்திரமா இல்லையா? அப்ப அவர் துணிவார் இரவு தொழுகையில அவர் ஓதிக்கிட்டு காம நேரம் ஓதுவாரா, 10 நிமிஷம் காம நேரம் குனிவா ருக்குக்கு போசா என்ன செய்வாங்க, ருக்குக்கு போகும்போது தண்ணீர் கட்டுறது. இந்த மாதிரியெல்லாம் பாத்திரமா இல்லையா? இந்த ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல இதை அவருக்கு நன்றி செலுத்தணும். அதை மாறுக்கிறான் ஓதணும் தொழுவனும் ஆரோக்கியம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரோக்கியத்தை வீணடித்து விட்டு அப்புறம் பணமுறது. முடியாத நேரத்தில் முதுமையில ஆகா போச்சே அப்படியே திரும்ப இளமை திரும்புமா, உங்களுடைய வாலிபம் திரும்புமா, முடிஞ்ச அவ்வளவுதான் உங்களுடைய செயல்பாடுகள் திரும்பாது. சொல்லலாம் ஓய்வு. ரெண்டாவதான ஓய்வு கிடைக்கும் பொழுது போன நோண்டிக்கிட்டு ஆரோக்கியம் கெடுது. போன நோண்டிக்கிட்டு தான் ஓய்வு கிடைக்கும் பொழுது நல்லா அதிசயம் படிப்போம், புராணம் படிப்போம், உலக கேள்வியை அறிவை வளர்த்துக்குவோம், ஒரு சாதனை படைப்போம், ஒரு பொருளை கண்டுபிடிப்போம், மக்கள் 4 பேருக்கு 50 பேருக்கு 1000 பேருக்கு பயனா இருக்கு. அதெல்லாம் இல்லை, உட்கார்ந்து நாத்த முடிச்சு போன போதுக்கிட்டே இருக்குது. அவங்களே உங்களுடைய இப்படி நேரம் போது ஓய்வு இப்போ நேரம் முடிச்ச சில கேம் விளையாடிட்டு இருக்கிறது. இது என்னென்ன கற்பலா இருக்கிறதோ எல்லா வகையான விஷயங்களையும், எல்லா வகையான சைத்தான்களையும் நல்லதுன்னு இருக்குது. நல்லதை யார் பார்க்கிறார்? நல்லது அற்பு சொற்பம், நல்லதை பார்க்க மாட்டான். குரான் இருக்குது, ஓதம் சைத்தான் போனா தூக்கம் வந்துடும். ஒரு பரகார குரான் படித்தாலும் தூங்கிடும். இதை மற்ற ஆடல் பாட குமாரமா இருந்தா தூக்கமே கலைஞ்சி போயிடும் சைத்தான். எதுல உங்களுக்கு தூக்கம் உங்களுக்கு இருக்குது சைத்தான். அந்த சைத்தான் அழைத்து செய்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி போன் மூலியமா ஆரோக்கியம், போன், டிவி, நாடகம், இப்படி பல மாதிரி என்ன செய்யறாங்க பெண்கள் ஆண்கள்லாம், அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியங்களை கண்டு போகுது. இப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபியை கூப்பிட்டு வராங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ஒரு சஹாபி. அவர் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ எப்படிப்பட்ட சஹாபியா இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நோன்பு, உபரியான நோன்பு, எப்போ பார்த்தாலும் தொழுகை நபிகள் நாயகம் அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்துக்கிட்டு இந்த அவரை அம்ர் இப்னு அல்-ஆஸ் சஹாபியை பார்த்து சொல்றாங்க, இவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் உபரியான நோன்பை நோக்கிறார். இப்படிதான் ஒரு சொல்ல கூப்பிட்டுறாங்கப்பா. அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்ல கேட்கிறாங்க, என்னப்பா சஹாபி விசாரித்து அம்ர் இப்னு அல்-ஆஸ் உன்னை பற்றி ஒரு புகார் வந்திருக்குது. அப்படி ஆமாம் அப்படி தூதர் அப்படிதான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொல்றாங்க, அப்படிலாம் செய்யாத உள்ள அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு வந்துக்கிட்டு அறிவுரை வழங்குகிறார்கள். சொல்லலாம் இந்தப்பா சில நாட்கள் நோன்பு உபரியான நோன்பு, சில நாட்கள் நோன்பு வை, சிறிது நேரம் தொழு கொஞ்ச நேரம் தொழுதுங்க உபரியான தொழுகைகளை, சில உறங்கு டைம் டேபிள் போடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் உபரியான தஹஜ்ஜத் தொழுகிறீங்களா, அப்புறம் தூங்குங்க. இப்படி சொல்ல டைம் டேபிள் போட்டு செய்ய, தூங்கு அப்புறம் அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு விட்டு ஓய்வு. உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அது போல சொல்றாங்க உங்களுடைய விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய சொன்ன செய்தி அப்படி அடிக்க அவருக்கு எல்லா கடமையும் இருக்குது. ஒரே அல்லாஹ்ல போய் இப்படி மாத்திரை சொல்லி தரப்பட அல்லாஹ் உள்ளத்துல இருக்காங்க. என்னுடைய இறைவன் அவன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இஸ்லாமிய ஃபண்டமெண்டல். இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் போயிட முடியுமா? கொண்டாடியை பார்க்காம, நண்பர்களை பார்க்காம, பிள்ளைய பார்க்காம, வியாபாரம் பண்ணாம, அப்படியா எல்லாத்தையும் பார்த்து இறைவனுடைய வியாபாரம் திட்டு, இறைவன் நினைவுபடுத்துதல் அல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அதனால நம்ம ஆரோக்கியம் இருக்கும் பொழுது
ரசூலுல்லாஹி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வழிமுறை உடைய செய்தி புகாரில் அவருடைய 1975வது நன்முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்றாரு ரசூலுல்லாஹ் கேட்க முதுமையில இளம் வேலை செஞ்சுட்டாரு, வாய்ப்பு செஞ்சுட்டாரு, முதுமை வறுமை, இவரெல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்தவர். அந்த மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் 89 வயசுக்கு மேல வந்து சாரபி ஒரு சொல்றாரு வந்துட்டு என்ன முடியாம சுல்லாத்துல கேட்கலையே நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி டைம் டேபிள் போட்டு ஒரே தொழுகை ஒரே இரவு ஒரே நோம்பு இருந்தா இப்படி எல்லாம் சொல்ல அறிவுரை வழங்கிய பிறகு கம்கம செய்யலாம் தெரியுது. கடைசி குழம்புல புதுமை அடைஞ்ச பிறகு அதனுடைய எஃபெக்ட் பாதிக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நான் நடந்திருந்தால் இப்ப நல்லா இருந்திருப்பேன், கொஞ்சமா ஆரோக்கியம் குறைச்சிருக்குமே, புதுமை நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியம் பாராட்டு அப்படி சொல்றாரு. பார்க்கலாமா இல்லையா? முதுமை நேரங்கள்ல மனஜலம் கழிக்க சிரமப்படுவோம், நாளை பெத்த பிள்ளைக்கு கூட்டிட்டு போவோம், முன்னாடி கூட்டிட்டு போவாங்க, இப்படி எல்லாம் பல பிரச்சனை இருக்கு. மருத்துவ டாக்டர்ல போறத கூட அப்பா அம்மா ஓடி அனுப்பிடுவாங்க. சரி பார்க்கலாம், அவன் நல்லா நடந்துட்டு இருந்தாரு, ஓடி ஆடிக்கிட்டு இருந்தாரு, புதுமையான எல்லாரும் கூட தானே பாப்பா கைப்பிடி அந்த காலத்து கைப்பிடி காலப்படி வண்டியில பாத்தியாத்து இப்படி எல்லாம் ஆரோக்கியம் போதா இல்லையா? ஏன் மறந்துடும்? அது கொஞ்ச காலம் உலக வாழ்க்கையில் ஆராய்ச்சி அப்பா அப்படிமோ அப்படி ஏற்றப்படுற மாதிரி வண்டி ஏற்றி மருத்துவ டாக்டர் போறதுக்காக வேண்டி அவ்வளவு சிரமப்படுறோம்னா அவர் இளமையில அப்படி இருந்தாரா? இளமையில 10 பேர் கைப்பிடி இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனாரா? அது வாலிபத்தில் அப்படியே முடியல. இப்படி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இப்படிப்பட்ட ஆரோக்கியமான சிந்திச்சு பார்க்க பின்வரக்கூடிய விஷயத்தை முன்னாடி சிந்திச்சு பார்த்து நம்மளை மாத்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தமா வாழணும். நோய் நொடி இருக்கிறதால கொஞ்சம் பயப்படுறாங்க. மனித சமுதாயம் நோய் நொடி இருக்கிறதால தான் பயப்படும். நோய் நொடி அல்லான்றோம். நோய் நொடின்னு ஒன்று இல்லைன்னு வைங்க, நான் இப்போ சொல்றேன் கடவுள் தான். நாளைக்கு செத்து போய் புதைக்கிற மாதிரி ஆக்சிஜன் ஏற்றுறாங்க, வெண்டிலேட்டர் பொறுத்துறாங்க. பிற சமுதாயங்களை கடவுளுக்கு பகிர்ச்சி அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வைத்தியம் ஊருக்கெல்லாம் ஆன்மீக வைத்தியம் பார்க்குறோம். தொட்டா நீ பரவசம் அடைகிறேன், நான் பார்த்தா நீங்க நோய் தீர்ந்து போயிடும் அப்படின்னு அவருக்கு ஆசி வளர்னா கோடீஸ்வரனா போய்க்கிறேன். நோய் வந்தோடனே படுத்துறாரு போயிட்டு மத சமுதாயங்களை மத குருமார்கள் வெண்டிலேட்டர் ஏற்றுறாங்க. அது இது பார்த்துருக்கிறா இல்லையா? கடவுள் ஏட கடவுள் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. இதுதான் உலகம். அப்ப இதெல்லாம் மண்ட வேலை செய்யணும். அவர் நம்மளாம் மனுஷன் சாப்பிட்றாரு, முந்துறாரு, புள்ள பெறாரு, போய் சேர்ந்துடுறாரு. இப்படி ஏதோ புள்ள பெறலேன்னு நாங்கள் ஆன்மீக வாழ்க்கைன்னா கூட அதில் உறுதியாக இருக்க முடியாது. தலை கொண்டு போயிடுறாரு. அந்த மாதிரி பெண்களை வச்சாரா இந்த மாதிரி போகக்கூடிய விஷயத்த பார்க்கணுமா இல்லையா? இப்படி எல்லாம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் தந்த அர்ப்பணை கரெக்டா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எப்படிப்பட்ட ஆளு, அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களே ஒரு கட்டத்துல அல்லாஹ் என்ன சாப்பிட்டாங்க? மக்காவோட உள்ள அந்த பேரிச்சம்பழம் ஜம்ஜம் தண்ணீர் மதீனாவுக்கு வந்த பிறகு பால் இறைச்சி தேவைக்கு ஏற்பாடு கொடுத்தாங்க உணவுகளை. அது 3 மாசம் இவங்க அனுப்பியிருக்கேன்னு சொன்னாலே இது மதீனாவுல ஆயிஷா ஈஷா மனைவிமார் சொல்றாங்க. நபிகள் பெரிய ஆட்சியாளர், பிச்சைக்காரர்களை பத்தி பேசல, ஏழைகளை பத்தி பேசல, நாட்டின் ஜனாதிபதி. நபிகள் யாரு? அந்த பெரிய வல்லரசு சக்கரவர்த்தி, முதல் வல்லரசு ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் வச்சு பல மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அந்த பல அபிஷியா மன்னர், பலவர் மன்னர்கள், ஹெர்குலிஸ் மன்னர், பலவர் எல்லாரும் பின்னாடி அந்த மாதிரி எல்லாருமே ரசூலுல்லாஹ் பிறகுதான். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமன்னர் சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காசு பணம் இல்லாம அப்படியா அல்லாஹ் அவங்க எல்லாம் எல்லாம் கொடுத்தான். இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் அப்படியே ஆரோக்கியம் பேச்சு மழை தண்ணி அது கூட பக்கத்தில் உள்ள பால் போகிற ரசூலுல்லாஹ் சில ஆடுகள் வளர்த்தாங்க, அதை சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி அதனால உடம்பு என்ன செஞ்சாங்க? வலிமையாகணும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய இருந்த பொழுதும் ஹிரா குகையில ஏறி இறங்குவாங்க. யாராலையும் முடியாது. ஹிரா குகையில சர்வசாதாரண ஏறி இறங்கி அப்படி வருவாங்க. அந்த மாதிரி குர்ஆன் அருளப்படுற திருமறை குர்ஆன் அருளப்படக்கூடிய நேரம் வரைக்கும் சாப்பாடு கொடுக்குவாங்க, கஞ்சானை சமைச்சு கொடுப்பாங்க. முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் 10 நாள் திரும்ப வருவாங்க, மறுபடியும் போவாங்க. இப்படி இருந்துச்சா இல்லையா? அப்படி பார்க்குறோம். அப்படி வலிமை. அது போல அவங்களுடைய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு நடக்குது. ஏதோ ஒரு போர் வர்ற மாதிரி சூழ்நிலை, ஒரு அசராரி சத்தம் சொல்லுவோமா இல்லையா? திடீர்னு தாக்குதல் நடக்கிற ஒரு டம்முன்னு சத்தம், ஏதோ ஒரு சத்தம் வந்தவுடனே எல்லா மக்களும் பயப்படுறாங்க. அபூ தல்ஹாவுடைய குதிரையை வாங்கிட்டு, கடிவாளம் கூட்டப்படாத குதிரை, கடிவாளம் கூட்டப்பட்ட போனா அது எப்படி அதை போட்டு காலை அப்படியே காலை விரிக்கிட்டு அப்படி செயின் போட்ட மாதிரி அந்த மாதிரி வெட்டு போட்ட மாதிரி குதிரை இல்லை. பயிற்சி பயிற்சி அளிக்கப்படாத குதிரை, அப்படி காலை இருக்கணும்.
குதிரையில உட்கார்ந்துக்கிட்டு அந்த கடைசி பாயின குதிரை அதுக்கெல்லாம் அந்த 2 காலையில் குதிரையோட வைத்து பார்த்து இருக்கணும். இருக்கிட்ட பிறகுதான் அப்படி சுஜாதா அவர்கள் கடிவாளம் கூட்டப்படாத குதிரையில போய் நபிசல்லாஹு அவர்கள் இப்போ பார்த்துட்டு வர்றாங்க. அன் டைம்ல மதினாவாசியும் வெளியே நிற்கிறாங்க, அமைதியா இருங்க. சுஜாதா அப்படியே திசையில வர்றாங்க. மக்கள்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. முகமது வந்துட்டாங்க. ஒண்ணுமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எதிரிகளாம் போர் கொடுக்கல, எந்த அச்சுறுத்தலும் இல்லை, ஏதோ ஒரு சும்மா சாதாரண சத்தம் கேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சுஜாதா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கறோம்னா கடிவாளம் கூட்டப்படாத குதிரையில போன எவ்வளவு பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எடுக்கணும் போடாத குதிரை அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கடைசி காலத்துல மூத்தா போன நேரத்துல எப்படி போட்டே போயிட்டாங்க. தொழுக முடியல, எந்திரிக்க முடியல. என் மீது 5-6 பாக்கெட் தண்ணிகளை வாரிய ஊத்துங்கிறாங்க. தண்ணி ஊத்தப்படுது சொல்ல இது தொழுக பானை பார்க்குறாங்க, மாற்றி போட்டு வந்துடுறாங்க. இப்படி இது அல்லாஹ்வுடைய தூதர் தான். எப்படி கிடையாது முதுமை எப்படி ஆகணும்? முதுமை அப்படித்தான். ஒரு எல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியாது, நோயாளியே இருக்குன்னு சொல்லணும். எல்லாரும் மாறி மாறி வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல பல்லு வளர்க்கிற குச்சை பிடிக்க முடியல. நம்புவீங்களா? அப்ப அப்துல் ரஹ்மான் போறாரு. ஆயிஷா நாயகியோட சகோதரர் போகும்போது சொன்னாரு, கண்ணங்கிட்டு போகுது. ரசூல் ஆயிஷா நாயகி நான் விலகிக் கொண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பல்லு வளர்க்கிற மிஸ்வா குச்சை கேட்கிறாங்க. அவர்கிட்ட வாங்கி நான் மீண்டு கொடுத்தேன். அவர் ரசூலுல்லாஹி கை பிடிச்சி வச்சு பல்லு விளக்குனாங்க. அதன் பிறகு ரசூலுல்லாஹி மரணம் அடைந்தார்கள் பார்க்கிறோம். அப்ப இது தொழுக முடியல, பிடிக்க முடியல, ஒரே ஒரு இடத்துல தொழுக வச்சுருவாங்க. அதோட மக்கள் அதான் மூத்து தான். அதுக்கப்புறம் அவன் பள்ளி மசூதி போகல என்று சொன்னால் இது மனித வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உணர்ந்து கொண்டு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அல்லாஹ் பயந்து இறைச்சத்தோடு வாழ்ந்து ஆராய்ந்தால் சரி. அல்லாஹ் தாவூதை நபியை பற்றி பேசலாம். நமது அடியார் தாவூதை நினைவுபடுத்துகள். சுலைமானுடைய வாப்பா அதனுடைய பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்தவரான நம்மளுக்கு திகழ்ந்தாங்க. ஆட்சி அதிகார கை பலம் காது பலம் எல்லாமே தாவூத் நபியை பற்றி எல்லாம் பேசுகிறான். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி வாழ்ந்து ஆரோக்கியத்தை வீணடிக்காமல் நோயுடைய எல்லாம் இருக்குது. நோயுடைய கடவுள் சொல்லிடுவோம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயுடைகளை வச்சு பரிசோதிக்கலாம். உலக வாழ்க்கை என்பது ஒரு பரிசோதனை. இதுல ஜெயிக்கிறவா தோக்கிறமா? எந்த ஆட்பலம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆடியா தலையில்லாம இல்லையா, உடல் வலிமை இருக்குது, கையால் பலம் இருக்குது, அடுத்தவங்க அடிக்கிறியா, நாவு பலம் இருக்குது, அடுத்தவங்க கிட்ட வார்த்தை திட்டியா, இது மார்க்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா சோதனை உணர்ந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி நல்ல முறையில் வாழ்ந்து மறுமையில சுத்தத்தை பெறக்கூடிய நல்லடியாக வாழ்ந்த மன்னிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாரை வருகிறாங்க பக்கத்து காட்டி வரா தம்முக்கள் இல்லாமல் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் அருள் பொங்கிய ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு சென்று விட்டன. ரமலான் முடிந்த பிறகு ஈமான காட்டி வச்சுட்டு சும்மா தாழ்வடித்தனமா மனோச்சைப்படி வாழாமல் இறைவனுக்கு பயந்து அடுத்து வரக்கூடிய அடுத்த ரமலானை அடையக்கூடிய வரைக்கும் ஈமானோட இறைச்சத்தோடு தர்மம் கொடுத்து பொழுது இறைவனை பயந்து வாழ்ந்து மன்னிக்கணும். அப்படி சீட்டை அவர் வெளியெடுக்கிறது பயங்கரமா இருப்பான். நோம்பு நேரத்துல டென்ஷன் ஆகாத பாத்தீங்கன்னா நோம்பு வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கஞ்சி வைக்கிற அதை வைக்கிறாங்க. அங்கேயே சண்டை வரும். பசித்து இருக்கிறான், தாய்த்து இருக்கிறான், சண்டை கோபம் மேல ஒரு சைட்டு அப்படித்தானே நோம்பு வழிபாட்டை கெடுப்பான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரமலான் கஞ்சி எதை இறைச்சது கொஞ்ச நாள் கொஞ்சமாக இறைச்சத்தோடு இருந்தோம். 60-70 சதவீதமாவது அதை மேம்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த உலக விஷயமா சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்ககிட்ட உலக விஷயமா அதை என்ன செஞ்ச நம்ம இந்திய தேசத்தினுடைய ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வந்தே மாதரம் பாட்டை பாடிக்கிட்டு ஒரு சட்டத்துக்கு வந்தாங்க. அரசாங்க அலுவலகங்களில் வந்தே மாதரமும் ஷீக்தான் பாட்டு. அது இஸ்லாமிய விஷயத்துல அது சரஸ்வதியை வணங்குறது, வந்தே மாத பூமியை வணக்கம், பூமியை வணங்குறேன், சரஸ்வதி லட்சுமி போன்ற தெய்வங்களை வணங்குறேன்னு ஒரு கான்ஸ்டியூஷன். அந்த எப்படி செக்குலர் ஸ்டேட் எல்லா சமுதாயமும் வாழக்கூடிய இந்த நாட்டில் இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, வந்தே மாத அரசு அலுவலக ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிக்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க அர்த்தம் வழக்கு தொடங்கிறாங்க. இப்போ அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டை சொல்றாங்க, அது நிர்பந்தம் கிடையாது, திரும்ப படி கணிப்போம். இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதி தலைமை நீதிபதி மூலியமா வழங்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் படிக்கிறது எல்லாத்துக்கும் சட்டமாக கூடாது. அதனால எல்லா சமுதாயம் கலந்து இருக்குது. இப்போ நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்குறோம், எல்லா தேவையும் வணங்குறோம். அல்லாஹ் எதுவும் இல்லைன்னு இஸ்லாமிய நம்பிக்கை. அதனால வந்துக்கிட்டு
வந்தே மாதரமாக படிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல் வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லுவோம், நம்ம இதான் சொல்லிக்கிறோம், லைவ் ஓடுது. நம்ம ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு இடத்துல நம்ம சின்ன 2-3 வருஷமா இருந்தேன் மதினாப்பள்ளியில், கடவுள் ஓகேல. இப்போ அங்கே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், வேற ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்குலாம் நீ கற்பனை பண்ண வேணாம். மனிதன் என்ன சண்டை செஞ்சிடலாம் வரும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள். அதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கேருந்து அவங்க இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கிறாங்க, அவங்க நம்ம நல்லா இருக்கிறாங்க. அதனால நம்ம வேற என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வந்துட்டு இப்போதான் முடிச்சேன், இந்த ரமலானுக்கு பிறகு தான் முடிச்சேன். ஜும்மா விஷயத்தில் வேற ஒன்றும் இல்லை. நான் மாசத்துல ஜும்மா 2 ஜும்மா கேட்டேன். அவங்க கொஞ்சம் 2 ஜும்மா விஷயத்துல கொஞ்சம் உழப்பம், அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. 2 ஜும்மா வெளியே போகிறோம், அதுக்காண்டி வெளியே வந்துட்டேன் போகலை. அதனால வந்துக்கிட்டு வேற ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன். துவா செய்ய சீக்கிரமாக வந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் தௌஹீத் ஏகத்துவ கொள்கையுடைய ஒரு தௌஹீத் பள்ளி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் துவா செய்ய சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். பதுக்குருமி அதுக்கு வஷ்குருமி வளர்த்துக்குருவோம்.